பேட்டர்ன் டிசைன் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்த்தோம். அதே போல தான் இதுவும் பேட்டர்ன் பார்ட் 2. ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அதாவது ஃப்ளவர்னு வரும்போது ஈக்குவலாக வரும். ஆனால் இதை மாதிரி பறவை அல்லது வேறு வேறு டிசைனில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவலாக மடித்து பாருங்கள். மடித்து பார்க்கும்போது இந்த பீகாக் மேலே இருக்க பீகாக் டிசைனும் உள்ள செகண்டில் இருக்க பீகாக் டிசைனும் ஒரே மாதிரி மடியுதான்னு பாருங்கள். மடிஞ்சிச்சுன்னா அதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டாக அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கை வந்து வெட்டி கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த பீகாக் டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேலே வரணும். அதாவது இதே மாதிரி கொஞ்சம் மேலே உங்கள் கைக்கு வந்து இந்த பார்டர் ஃபோல்டு பண்ணுறீங்களே, இந்த ஃபோல்டிங்க்கு கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழே இந்த துணியில் வந்து கொஞ்சம் கீழே வச்சு உங்களோட பேட்டர்னை கட் பண்ணணும். ஆனால் நீங்கள் அளவு எடுக்கும் போது பாருங்கள், உங்களோட இந்த பீகாக் டிசைன் வந்து மேலே இருக்குது. எப்பயுமே எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்டர்ன் டிசைன் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது கட் பண்ண அந்த லெவலுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி பண்ணும்போது உங்களோட கை டிசைன் வந்து கொஞ்சம் மேலே வரும். இல்லை எனக்கு வந்து இந்த ஃபோல்டு வந்து இந்த ஃபோல்டுக்குள்ளேயே எனக்கு வேணும், அதாவது என்னோட கை டிசைனில் இப்படி வேணும், எனக்கு கொஞ்சம் கீழேயே எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மேலே அளவெடுத்து, இதுதான் ஃபோல்டிங், இப்படி தான் அளவெடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே அளவு போகும். அப்படி அளவு போகும்போது உங்களுக்கு இந்த பீகாக் டிசைன் வந்து கீழே வரும், அளவு மேலே போகும். இதே மாதிரி தான் அவங்க எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து கட் பண்ண வேண்டியதான். ஆனால் இதை மாதிரி பிரிண்டடாகவே வர்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முக்கியமான கவனிக்கணும் ஒரு பாயிண்ட்டுனா, இந்த டிசைனும் உள்ளே இருக்க சேம் டிசைனும் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த டிசைன் உங்களுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கலாமா, கொஞ்சம் கீழே ஏற்றி வைக்கலாமான்னு கேட்டு நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி கட் பண்ணணுமோ அதே மெத்தடில் கட் பண்ணுங்க. இப்போ நான் அளவு எடுக்கிறேன் பாருங்க, நான் அளவு எடுத்துட்டேன். இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் அப்படியே வரும்போது உங்களோட அளவு ப்ளவுஸும் இந்த டிசைனும் கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு எடுத்துட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறது ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் எப்படி சேமாக தைக்கிறீங்களோ அதே மாதிரியே தைக்க வேண்டியதான். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். நம்ம இது எப்பவுமே மார்க் பண்ணுறது தான். கட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணுவோம்ல, எந்த இடத்துல கட் பண்ணமோ அங்கே அதே போல் கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது பாருங்க, இந்த பீகாக் டிசைன் ஃபோல்டில் உங்களுக்கு இப்படி வரும். அதே போல் இந்த பீகாக் டிசைன் இப்படி வரும். உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை இப்படி இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இப்படி போடுற மாதிரியே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டிசைன் இப்படி போடும்போது இந்த கை பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி வரா மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ளவுஸ் அழகாக அமைஞ்சிடும்.